பிரதீப் துரை அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி பிரதீப் துரை அவர்களும் இடையே உலக நல வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதி முறை, நில உலகிற்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்த்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், வழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், நிறைவெளியில் வின் சுழல இறக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மறைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமா, மறைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமா, முறையாய காந்தலை மனமாம் உயிருடல்களில், மனமாம் உயிருடல்களில் மதியுயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மதியுயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா. வாழ்க வளமுடன். நல்ல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி வெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே விருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், தலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், எல்லாமையுடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், அச்சந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பத்தினர் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர் பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சிய கவி. தாய்மார்களின் பொறுப்பு. எடுத்துரைப்பேன் தாய்மார்கட்கு எதிர்காலத்தின் இருள் சூழ்ந்த வாழ்க்கை நிலை எண்ணி பார்க்க, அடுத்தடுத்து வரும் யுத்தம் விளைக்கும் தீங்கு அணுகுண்டு பெருகுவதால் ஆகும் மாற்றம், தடுக்கவேனில் குழந்தைகளை பொது சொத்தாக்கி
தரணி எல்லாம் ஓர் ஆட்சிக்கான நீங்கள் விடுத்தால் அல்லால் மக்கள் பாசம் ஒன்றே வேறு வழி இல்லை உங்கள் பொறுப்புணர்வே. நன்றி. வாழ்க. Good morning everyone. Be blessed by the divine. Today's primary wisdom poem, Responsibility of Mothers. Maharishi says, a supreme world government should be formed through the efforts of all the nations in the world. Children will be considered the common property of all under the rule of the supreme world government. To prevent mental attachment on part of the parents, the children will be separated from them immediately after their birth. People will be allowed to enjoy all property they consider their own till death, after which its rights will develop to the government. The government will take care of the aged and the sick. All children will be given training and education that is suitable for earning a livelihood in the future. As no one will permit acquisition of his property by government suddenly, it should be done through a legislation that permits acquisition by the government after the individual's death. This will prevent unnecessary complications during the acquisition. When children become the common property of all, the assets of a person will automatically pass on to the government after his death. Children who were born before the implementation of this scheme can continue to enjoy the rights to the property of their parents. If properly implemented, transfer of rights of the property to the government can be achieved smoothly within a few years without any hassles. Maharishi also has suggested about rearing children. All men should feel that they are one. It being difficult to change the aged persons, this feeling should be inculcated from childhood. Children should be taught discipline by the masters and then be treated as common to all. For the first 5 years of their life, children should receive a cultural education from their parents. Between the ages 6 and 10, they will be taught reading and writing skills in the primary schools. At the age of 11, they will be transferred to schools with hostel facilities, where they will be given professional training in basic trades like agriculture, weaving, cooking, machine operation, etc. They will receive training for 5 years at the basic level and then at the advanced level of a further period of 5 years. After this, they will undergo military training for 1 year. After the age of 21, they will be ready for doing research in a subject of their choice. This education will be the responsibility of the scholars, the learned, and the people retired from active service. They will learn a trade for earning a livelihood as well as proper discipline. Children who cannot earn a livelihood, the aged who are past earning, and the sick who are unable to earn will all be taken care by the government. A reformed and frugal life is essential. Everything, including the people, will be considered as common property, just as land, water, air, and sunlight are common to all. Man should also be considered the property of all the others in the world. Life should be devoid of money or attachments, without puerile considerations of mind, whether it is a child or a thing, according to Maharishi. Maharishi says it is the attachment the parents feel for a child that makes them accumulate wealth for their sake. When the government takes over the care of the child, he grows under the care of a scholar after the age of 10. A woman's time spent mostly in child rearing and cooking. These two tasks should be made common through the establishment of common dining halls. Each town or village can have around 200 dining halls where 20 families take turns to work for a week for feeding the others. The free time thus available can be utilized for self-improvement. A frugal life, devoid of unnecessary rituals and customs, becomes possible. Maharishi says, let us strive for a world without wars. Let us pave the way for a peaceful life through destruction of all the weapons.
under the single world government. Let us live with a feeling of universal brotherhood. Let peace prevail all over the world, just as man will be living without differences of caste, creed, religion, language, or nationality. Under a single administration, children will be brought up under a single roof. As per the plan envisaged by the United Nations Organization, a technical training institute will be set up in every town or village where the principles of nature, science, and engineering skills will be taught for free to those desirous of it. Thank you all for the opportunity. Be blessed by the divine. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. ஞானக்களஞ்சிய கவி 907. தாய்மார்களின் பொறுப்பு. 1955 சுவாமிஜியால் எழுதப்பட்டது. எடுத்துரைப்பேன் தாய்மார்கட்கு எதிர்காலத்தின் இருள் சூழ்ந்த வாழ்க்கை நிலை. எண்ணிப் பார்க்க அடுத்தடுத்து வரும் யுத்தம், விளைக்கும் தீங்கு, அணுகுண்டு பெருகுவதால் ஆகும் மாற்றம் தடுக்கவெனில் குழந்தைகளை பொது சொத்தாக்கி தரணியெல்லாம் ஓர் ஆட்சி காண நீங்கள் விடுத்தால் அல்லால் மக்கள் பாசம் ஒன்றை வேறு வழியில்லை. உங்கள் பொறுப்பு உணர்வீர். முதலில் நாம் இதை புரிந்து கொள்வோம். நமக்கு அப்பால் ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் இயற்கை. நேர் நிர்வாகமாக சிறிதும் பிறழாமல் பெரிய ஆற்றல் கான்சைன்ஸ் நிர்வாகம் நடத்துகிறது. மனிதனின் உடலிலும் உள்ளத்திலேயும் பிரபஞ்சத்திலும் அணுவிலும் சரி, அணுவைச் சுற்றிலும் எங்கும் நிறைந்த ஆற்றலாக இருப்பது எல்லாம் வல்ல இறைவெளி ஒன்றுதான். நமக்கு பிறந்தது முதல் 15 வயது வரைக்கும் சமுதாயம்தான் உணவு, உடை, கல்வி, பாதுகாப்பு அளித்து காப்பாற்றுகிறது. ஒவ்வொருவரும் சமுதாயத்திற்கு கடனாளியே. மனித இனமானது வாழ்விலே தனி மனிதன் கடமை, கூட்டு வாழ்வின் கடமை இரண்டையும் சரிவர நிறைவேற்றி வருவதற்கு ஒழுக்கம்தான் மிகச்சிறந்த பாதை. இயற்கையின் பேராற்றலும் அதன் இயக்க ஒழுங்கும் அதன் ஆட்சி நேர்மையும் மனிதன் உணரும் போதுதான் அதை மதித்து வாழும் நெறியான அறநெறி மனித வாழ்வில் மலரும். அறிவை உயர்த்தி பிரபஞ்ச உற்பத்தி, அதன் நுண்மை, நிர்வாகம் எல்லாம் இறைநிலையால் எப்படி நடக்கிறது என்று அறிய வேண்டும். இதற்கு குருவை நாடி அகத்தவ பயிற்சி பயில்வது அவசியம். இப்போது கவியில் சுவாமிஜி தாய்மார்களிடம் நீங்கள் விடுத்தால் அல்லால் மக்கள் பாசம் ஒன்றை வேறு வழியில்லை என்று குறிப்பிடும் அந்த பாசம் என்ற சொல் பற்றி விளக்கம் அருள் தந்தை சொல்லியுள்ளதை பார்க்கலாம். அறிவு அடையும் நிலைகள் காட்ட வேறு வேறு சொற்கள்தான் அன்பு, பாசம். பாசம், அன்பு இரண்டுக்குமான விளக்கம் வேறுபாடு என்ன? பாசம் உருவ அளவிலே, பொருள் அளவிலே ஞாபகம் குறுகி
ஒரு பொருள் தனக்குச் சொந்தம் என்று கருதும் கற்பனை பற்றுதல். உதாரணம், என் மனைவி, என் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன் என்ற நிலை. அன்பு ஆராய்ச்சி அறிவின் எல்லையிலே, உயிர் நிலையை அறிந்த உயர்விலே, பேதங்கடந்த பேரறிவின் பெருங்கருணையிலே, ஜீவ இனங்களின் இன்ப துன்ப இயல்பறிந்த சிறப்பான ஞாபகத்திலே, கருத்துக்கு எட்டிய துன்பங்களை குறைக்க வழிகள் காணும் கனிவு. உதாரணம், சமுதாயத்திற்கு தொண்டு செய்வேன். பாசம். உதாரணம், எங்கள் ஊருக்கு மரம் நட்டு வைப்பேன். அன்பு என்பதற்கு உதாரணம், வருங்கால சந்ததியினர் சுகம் பெற மரங்களை நடுவேன். ஆக விரிந்த மனப்பான்மை வர வேண்டும். முன் அனுபவம், பின் விளைவு, தற்போது உள்ள சூழ்நிலை மூன்றையும் இணைத்து கொண்டு திரிகால ஞானம் என்று சொல்லப்படும் விரித்து பார்க்க வேண்டும். அந்த விழிப்பு நிலை வந்துவிட வேண்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள், போட்டி, பகை கடந்தாட்சி நடக்கட்டும். இதற்கு உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். எப்படி இது சாத்தியம்? பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பெற வேண்டுமானால் அகத்தவம் பயில வேண்டும். அதை பயில பயில தானாகவே மெய்யுணர்வு பெறுவீர்கள் என்கிறார் நம் அருள் தந்தை. இந்த பிறவியிலும் சரி, தொடர்ந்து வரும் பிறவிகளிலும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, குடும்பங்களுக்கும் உலகத்திற்கும் ஐயுணர்வின் வழியிருந்து அனுபவிக்கும் போது பாசம் பற்றுதான் உண்டாகும். மெய்யுணர்வினால் மயக்கம் தெளிந்து ஞானம் பெற வேண்டும். முதலாக சித்திரம் எழுத பழகுபவனுக்கு எண்ணத்தில் உள்ளபடி உருவம் அமைவதில்லை. பழக பழக எந்த விதமாக எண்ணுகிறானோ அவ்விதமே எழுதும் உருவம் அமைந்து விடுகிறது. அதே போல எழுந்த எண்ணம் சும்மா போகாது. ஒத்த தரமுடைய இன்னொருவர் மனதில் நுழைந்து செயலுக்கு கொண்டு வந்து விடும். ஆக திரும்ப திரும்ப மனதில் தோன்றச் செய்து செயலாக மாற்றம் பெற முனையும் இதையே வள்ளுவம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பார். இந்த கவியில் தாய்மார்களின் பொறுப்பு என்று சுவாமிஜி குறிப்பிடுவது இருள் சூழ்ந்த வாழ்க்கை நிலையான யுத்தம், அதனால் விளையும் தீங்கு, அணுகுண்டு பெருகுவதால் ஏற்படும் மாற்றம் தடுப்பதற்கு உலகில் ஓருலக ஆட்சி நிலவ வேண்டும். தாய்மார்கள் பாசம் என்ற உருவ அளவிலே தனக்குச் சொந்தம் என்ற கற்பனை பற்றுதல் தவிர்த்து எப்பொழுதும் சமுதாயத்திற்கு தனி மனிதன் சொந்தம், இது இயற்கை நீதி, இதை அறிந்து புரிந்து தெளிந்து 10 வயதிற்கு மேல் எல்லா குழந்தைகளும் பள்ளியிலேயே தங்கி 20 வயது வரை பாடம் பயில செய்ய வேண்டும். 5 துறைகளிலே மனிதனுக்கு அறிவு வேண்டும். அறிவியல், சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம். 5ம் வாழ்க்கை தத்துவங்கள். ஒவ்வொரு மனிதனும் இந்த 5 துறையில் நிறைவு பெற வேண்டும். சிறு குழந்தை முதல் 15-20 ஆண்டுகள் வரை இந்த 5 துறையில் அறிவு பெற்றுவிட்டால் பின்பு வாழ்க்கையில் தன்னிறைவாக இருக்கவும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டியதும் இல்லை. எல்லாவற்றையும் அவரவரே உணர்ந்து திருந்தி அவர்கள் செயல்களை செய்வதற்கு நல்ல வாய்ப்பு அமைத்து கொள்ள முடியும். எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் அனைத்தும்
பிள்ளைகள் கற்றுத்தர வாய்ப்பு அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். இதன் விளைவு வாழ்வில் சிக்கல், பிணக்குகள், பறித்துண்டு வாழும் சூழ்நிலைகள் மாறி தன்னம்பிக்கையோடு உழைத்து பொருள் ஈட்டி தானும் உண்டு பிறருக்கும் இட்டு நிறைவோடு வாழ வழிவகுக்கும். இந்த நிலை உலகெங்கும் அமலுக்கு வர வேண்டும். தாய்மார்கள் பரந்த மனப்பான்மை கொண்டு சிந்தனைக்கென்று திரும்பினால் போதும், மற்றதை அவன் பார்த்து கொள்வான். ஏனென்றால் மனிதனின் மனத்தின் ஒரு முனையில் சிக்கல் மனமாக, மறுமுனை இறைவன் சிக்கலை தீர்க்க தயாராக இருக்கிறான். உயிரறிவை உள்ளுணர்வாக பெற்றுவிட்டால் உலக மக்கள் அனைவருமே உடன் பிறந்தோர் என்ற உயர்ந்த மனப்பான்மை இயல்பாகிவிடும். சிந்தனையாற்றல் மிகுந்துள்ள இக்காலத்தில் போர் தேவையே இல்லை. எண்ணியது எண்ணியபடி எய்திடலாம். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் இருந்துவிட்டால். இது நம் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாக்கு. இதையே வினைத்திட்பம் என்ற அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதியுடையவர்களுக்கு அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள். ஆகவே பெண்கள் தாய்மார்களாகிய நாம் சுவாமிஜி கூறியுள்ளவற்றை எண்ணங்களாக சிந்தனையாக கொள்வோம். தரணியெல்லாம் போர் பகை அற்ற ஓர் ஆட்சிக்கான விதை விதைப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு